மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய தை மாதத்தில் கும்ப ராசியினருக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது. இந்த மாதத்தில் உங்களின் முன்னேற்றம் எப்படி இருக்கும் என பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உங்களின் நோக்கங்கள் நிறைவேறும். உங்களின் நம்பிக்கையால் நல்ல எண்ணங்கள், வடிவங்களை பெறுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் பிரச்சினைகளால் சில இடையூறுகளை சந்திப்பீர்கள். குடும்பம், பணியிடத்தில் தடைகளை கடக்க சரியான திட்டமிடல் தேவை. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் அறிவைப் பெறுவதில் நல்ல நாட்டம் கொள்வீர்கள். கலை, எழுத்து படைப்பு துறையில் ஒரு புதிய சகாப்தம் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களின் செயல்பாடுகளால் பாராட்டு மற்றும் வெகுமதிகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகளைப் பெறும். புதிய திட்டங்களில் நீங்கள் ஒரு பகுதியாக மாறுவீர்கள். உங்களின் பொறுமை மற்றும் மன உறுதியுடன் செயல்படுவது அவசியம். பணியிடத்தில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். குடும்ப ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மீது கவனம் கொள்ளவும். தொழில் தொடர்பாக மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரய ஸ்தானத்தில் பயணம் செய்யப்போவதால் இந்த மாதத்தில் வேலை காரணமாக வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். செவ்வாய் லாப வீட்டில் இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். 22ஆம் தேதி 12ஆம் வீட்டிற்கு வரப்போவதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தரகு கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்கவும். 24ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செய்யும் செயல்கள் யாவும் சிறப்படையும், முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். வியாபாரம் தொழில் நிலை சிறப்படையும். ஆன்மீக பயணத்திற்காக செய்யும் செலவுகள் அதிகரிக்கும்.